குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 9/1/2024 ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் 397க்கான கேரளா லாட்ரி கெஸிங் பார்க்க போகிறோம். 8ஆம் தேதிக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 329226 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. 8ஆம் தேதிக்கான என்னோட கெஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல் நம்பர் வின்னிங் வரல. ஆல்போர்ட் நம்பர்ஸில் பார்த்தோம்னா சிங்கிள் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 6 கொடுத்துருந்தேன். அதாவது 751 ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரலாம், இல்லை அப்படின்னா ரிசல்ட்லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 5, 6 இல்லை 4 கொடுத்துருந்தேன். அதில் 6 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. சீபோர்டு 6 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஆல்போர்ட் நம்பர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 76 கொடுத்துருந்தேன். 76 அல்லது 67 கொடுத்துருந்தேன். இதில் பவர் 7க்கு பவர் 2, அந்த நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அதாவது 26226 ஆல்போர்ட் நம்பர்ஸ் 76 கொடுத்துருந்தேன். அதுக்கு பவர் 26 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. எப்போவுமே வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா பவர் நம்பரும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்ம ஒரு நம்பரை சூஸ் பண்ணோம் அப்படின்னா அது பவர் நம்பராக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது ஆல்ரெடி ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆப்போசிட் நம்பர்ஸ் சொல்லியிருப்பேன், அந்த நம்பர் ட்ரை பண்ண சொல்லி அது மாதிரி தான் பாஸ் ஆகிருக்கு. 76 அப்படிங்கிறது 26 பாஸ் ஆகிருக்கு. 7க்கு பவர் 2 26, 226 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இன்னைக்கான கெஸிங் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 226 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 226 இதை பேஸ் பண்ணி ரிசல்ட் வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். எப்போவுமே என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா நியரஸ்ட் நம்பரை பாருங்கள், அதை பேஸ் பண்ணி தான் நம்பர்ஸ் வரும் அப்படின்னு. இப்போ 226 பேஸ் பண்ணி 6 இருக்கு. இப்போ எகைன் 6 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. எகைன் 6 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ 6 வந்துச்சு அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா 6, 7 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அல்லது பவர்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. நியரஸ்ட் நம்பரை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 55 இருக்கு. 552 இல்லை நியரஸ்ட் நம்பர்னு பார்த்தீங்க அப்படின்னா 259, 226 6 பேஸ் பண்ணி நம்பர் எடுத்தோம் அப்படின்னா 650 அப்படின்னு நம்பர்ஸ் எடுக்கலாம். இல்லை 22 அந்த 2 பேஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா 229 அல்லது 259 எடுக்கலாம். 592 எடுக்கலாம். அது மாதிரி சில நம்பர்ஸ் எடுத்துருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் அந்த நம்பர் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி சொன்ன மாதிரி ரிசல்ட்ல இருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 226 2 அல்லது 6 ரிட்டர்ன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. 6 வரும்னு நினைச்சீங்கன்னா 6 பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. 2 வரும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 299, இங்கேயும் எல்லாமே 2வாக தான் இருக்கு. 2 ரிப்பீட்டட் ஆகும்னு நினைச்சீங்க அப்படின்னா 299 எடுக்கலாம், இல்லை 929 எடுக்கலாம். அது மாதிரி நம்பர்ஸ் எடுங்க, கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் இருக்கும். வந்த நம்பரை பேஸ் பண்ணி எடுக்கலாம், இல்லை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய 2 நம்பரை பேஸ் பண்ணி எடுக்கலாம். வந்த நம்பரை பேஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா 55 இருக்கு, 259 இருக்கு. 5க்கு ஆப்போசிட் 5 9 வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் சில நம்பர்ஸ் எடுத்துருங்க. நீங்கள் சார்ட் நல்லா பாருங்கள், சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்லை அப்படின்னா கன்ஃபார்ம் ஆல்போர்ட் நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுலேருந்து சில நம்பர்ஸ் எடுத்துங்க, உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. 667 எகைன் டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. டபுள்ஸ் வந்துச்சுன்னா 667 வரலாம். இல்லை அப்படின்னா 7க்கு பவர் 2, 662 வரலாம். 667 அல்லது 662 பவர் கொடுத்து வந்தால் வரலாம். 650 வரலாம்.
650. இல்லை ஜீரோக்கு பதிலாக 6 வந்துச்சு அப்படின்னா 665 வரலாம். 650 இல்லை அப்படின்னா 665. 669 வரலாம், இல்லை 099 வரலாம். 669 அல்லது 099 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் சார்ட்ல இருந்து எடுத்ததான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 592 வரலாம். 592 இல்லை 929, அதாவது 99 வரலாம். இங்கே 295 எடுத்துருக்கீங்க அப்படின்னா 9 வந்தால் 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் 592 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா 5க்கு பதிலாக 9 வந்துச்சுன்னா 992, அதாவது 929 அப்படிங்கிறது வரலாம். 519 வரலாம், இல்லை அப்படின்னா 599 வரலாம். இங்கேயும் 99, இங்கேயும் 99, இங்கேயும் 99 தான். அடுத்தது இங்கேயும் 598 வரலாம். 598 அல்லது 568. 598 அல்லது 568. 58 இருக்கு, இங்கேயும் 58 இருக்கு. 58ஓட 6 வரலாம், இல்லை அப்படின்னா 9 வரலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 698, 598 கொடுத்துருங்க. அதே மாதிரி 698 கொடுத்துருங்க. இங்கே 536 கொடுத்துருங்க. 536, 568, 8 பவர் 3, அதனால் 536 அப்படிங்கிற நம்பர்ஸ் கொடுத்துருங்க. இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது பாக்ஸ் நம்பர்ஸ் தான், டைரக்ட் நம்பர்ஸ் கிடையாது, பாக்ஸ் நம்பர்ஸ் தான். 592, 929, 519, இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 59 இருக்கு. 59 இருக்கு, இங்கேயும் 59 இருக்கு, இங்கே 99 இருக்கு. அதாவது 5 வந்து 9 வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சுன்னா 99, இங்கேயும் 99. 598, 698, 568, 536 அப்படின்னு கொடுத்துருக்கேன். பவர்ஸ் வந்துச்சுன்னா எப்படி வரும் அப்படிங்கிறது இங்கேயும் பவர்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். 667, 7க்கு பவர் வந்துச்சுன்னா 2. 650 கொடுத்துருக்கேன். 65, இங்கே 665, 669, 099 கொடுத்துருக்கேன். இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது சார்ட்டில் வேற பிளேசஸ்லேருந்து எடுத்தது. 2 நாள் ரிசல்ட்டு அந்த பிளேஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆயிருந்துச்சு. அதனால் இந்த 6 நம்பர்ஸ்லேருந்து 3 நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை கொடுத்த நம்பர்ஸ்லையும் கொடுத்துருப்பேன். 698 பாக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, இல்லை 536 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 698 அல்லது 536 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது பாக்ஸில். இல்லை அப்படின்னா இதில் இருந்து மிக்ஸ்டு நம்பர்ஸ், அதாவது 985, 853, 98ஓட 5 வரலாம், இல்லை 85ஓட 3 வரலாம். இது மாதிரி வரலாம், இல்லை 85ஓட 3 வரலாம். இல்லை டைரக்டாக இல்லை மிக்ஸ்டு நம்பர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா 698 வரலாம், இல்லை 536 வரலாம். இதுவும் வேறு சார்ட்டில் வேற ஒரு பிளேஸ்லேருந்து எடுத்தது. இது மாதிரி உங்களோட கெஸ்ஸிங் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட கெஸ்ஸிங் நம்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் 7 or 2 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 7 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா பவரில் 2 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 7ஓட பவர் 2, அதனால் 7 அல்லது 2 சி போர்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சிலர் வீடியோஸில் கூட பார்த்தோம் அப்படின்னா நிறையா நம்பர்ஸ் கொடுக்குறீங்க, நம்பர்ஸ் பறித்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
இப்போ அந்த சார்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 7 வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சி போர்டு 7 ஆர் 2 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. 2 வந்துச்சு அப்படின்னா 2 வர்றதை பேஸ் பண்ணி பாருங்கள். 7 வந்துச்சு அப்படின்னா 7 பேஸ் பண்ணி பாருங்கள். சார்ட்டில் நான் கொடுத்தது சில நம்பர்ஸ் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் தான், அது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் வந்து நீங்கள் நம்பர் ட்ரை பண்ணலாம். இந்த நம்பர்ஸ் பாருங்கள், இதிலேருந்து 3 நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. எனக்கு கெஸ்ஸிங்கிறது கரெக்டாக என்னோட டார்கெட் என்ன அப்படின்னா ஆல்போர் நம்பர்ஸோ சிங்கிள் நம்பர்ஸோ பாஸ் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை, ஃபுல் நம்பர் வின்னிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இவ்வளோ நம்பர்ஸ் கொடுக்குறேன். ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதில் ஒரு நம்பர் பாஸ் ஆகிறதுங்கிறது சிங்கிள் நம்பரோ இல்லை டபுள் நம்பரோ பாஸ் ஆகிறது அப்படிங்கிறது இல்லை. என்னோட முயற்சி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் சார்ட்டில் பல பிளேசஸ் வந்து சர்ச் பண்ணி அதிலேருந்து சில நம்பர்ஸ் மட்டும் எடுக்கிறேன். அதிலேருந்து 1 or 2 days தவிர மற்ற எல்லா நாளும் ஃபுல் வின்னிங் நம்பர் வந்திருக்கு. சார்ட் பாருங்கள், சார்ட்லேருந்து கன்ஃபார்ம் வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் சொல்கிற பிளேசஸ் தெரியும். அந்த பிளேஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நான் கொடுத்த நம்பர் இல்லாமல் உங்களோட கெஸ்ஸிங் நம்பர்ஸில் கண்டிப்பாக அது வரும். அதனால் சொல்கிற பிளேசஸ் பாருங்கள், அதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க, கண்டிப்பாக வின் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.